தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக வங்கி கணக்கு முடக்கப்படுகின்றது. அதிமுக வங்கி கணக்கு முடக்கப்படுகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்தது. நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவை சார்ந்த எஸ்பி வேலுமணி அணியை சார்ந்த 25 பேர் தவிக அரசுக்கு வாக்களித்தார்கள். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அணியை சார்ந்த 22 பேர் தவிக அரசுக்கு எதிராக வாக்களித்தார்கள். தற்பொழுது அதிமுக 2 பிரிவாக உடைந்துள்ளது. பொதுக்குழுவை கூட்டச் சொல்லி எஸ்பி வேலுமணி தரப்பினர் 1000 பேருக்கு மேல் 1000 பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்கியுள்ளனர். பொதுக்குழுவை கூட்டுவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கலாம் என அவர் கருதுகின்றனர். அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அதிமுக வங்கி கணக்கை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பொருளாளர் சீனிவாசன் ஆகியோர் தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றனர். இதனை முடக்குவதற்கு எஸ்பி வேலுமணி தரப்பு முயற்சி செய்து வருகிறது. சட்ட நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதிமுக வங்கி கணக்கை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பயன்படுத்தக்கூடாது, வங்கி கணக்கை முடக்கி வைக்க வேண்டும் என அவர்கள் அதற்குரிய முயற்சியை எடுத்துள்ளார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் அவர்கள் வங்கியை அணுகி வங்கி கணக்கை முடக்கி வைக்குமாறு வங்கியின் மேலாளருக்கு கடிதம் கொடுக்க உள்ளனர். அதிமுக வங்கி கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய் உள்ளது. அதை வைத்துதான் அதிமுக கட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதிமுக வங்கி கணக்கை முடக்கிவிட்டால் அதிமுக கட்சி தானாக செயலிழந்துவிடும். எடப்பாடி தரப்பு எப்படி கட்சி நடத்தப் போகிறது என்பது தெரியாது. ஆக அதிமுக வங்கி கணக்கை முடக்கி வைக்க எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் ஆகியோர் அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். இது எடப்பாடி தரப்புக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.